காரணமாக மக்கள் மத்தியிலே அதிகமாக மக்கள் திரளக்கூடிய வேளையிலே அவர் மயங்கி விழுகின்ற நிலைக்கு வருகின்றார். அப்பொழுது எல்லாரும் சொல்கிறார்கள், இவருக்கு பேய் இருக்கிறது. இன்னொரு நிலையிலே அதிகமாக மக்கள் திரள் சூழ்ந்திருக்கிற வேளையிலே மரியாள் அல்லது அவருடைய தாயார் அவரை காண முடியாத ஒரு சந்தர்ப்பத்திலே சீடர்கள் சொல்கிறார்கள், உம்முடைய தாயின் தந்தை உண்மை தேடுகிறார்கள் என்று. அந்த வழியில் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய திருவிழத்தை மனநிலை கொண்டு அதை நிறைவேற்றுவதில்லை, எனக்கு தாயின் தந்தையுமானவர்கள், சகோதர சகோதரி, என்னுடைய குடும்பத்தினர் என்று. இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு சிறுவனாக ஆலயத்தில் 12 வயதில் செல்கின்ற பொழுது அங்கே மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அங்கே தங்கிவிட்டார். எங்களுக்கு தெரியும். மீண்டுமாக தாயின் தந்தையும் அவரை தேடி சென்று, மகனே எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று தன்னுடைய தாய் விசாரிக்கின்ற பொழுது, என்னுடைய தாத்தனுடைய வீட்டை நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று ஒரு கேள்வி மூலமாக தாயினுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கின்றார். இதெல்லாம் நிலைமையை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தனித்து இந்த உலகத்திலே பயணிக்கவில்லை, வாழவில்லை, திருப்பணியாற்றவில்லை, சமூகமாக ஒரு குடும்பமாக இருக்கின்றார். அந்த சமூகத்துக்காக கலைத்து உழைத்து கடைசியிலே மாண்டு உலகத்தில் மீண்டும் பெற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே அவர் உலகத்துக்கு வருவதும் தனிப்பட்ட ஒரு விடுதலைக்காக அல்ல, முழு உலக விடுதலைக்காக. நாங்கள் நேற்றைய தினத்தில் அவருடைய பிறப்பை கொண்டாடினோம். முழு உலகத்தையும் மீட்டுக் கொள்வதற்கு இந்த முழு உலகம் என்று சொல்லப்படுகிற பொழுது நாங்கள் இன்று பாடி 140 அல்லது மாறி மாறி வாசித்த 146 சங்கீதத்தின்படி மனிதர்கள் மட்டுமல்ல, முழு படைப்பு, முழு உலகமே அவருடைய குடும்பத்துக்குள்ளே உள்வாங்கப்படுகின்றது. மனிதர்கள் மட்டுமல்ல, ஏனைய எல்லா விலங்குகளும் முழு படைப்புமே அவருடைய குடும்பத்துக்குள் வருகின்றது. அவற்றால் நாம் முழு குடும்பமாக உலகமாக அவரை போற்றி பாடுவோம். காடுகளே, மலைகளே, ஆலைகளே, அவரை போற்றுங்கள் என்று அனைத்து முழு படைப்பும் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று சங்கீத புத்தகத்திலே சொல்லப்படுகின்றது. அதை நாங்கள் இன்று அப்படி போற்றி அந்த பாடலையும் வாசித்தோம். ஆகவே இந்த எல்லா நிலைகளிலுமே ஆண்டவர் குடும்பம், ஃபேமிலி என்று சொல்லுவோம். நாங்கள் என்ன நினைக்கிறோம், உங்கள் குடும்பம் சொன்னால் ஒரு 5 பிள்ளைகள் மட்டும் இல்லை. இது ஒரு பரந்த குடும்பம், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அதில் படைப்பும் இருக்கின்றது. குறிப்பாக இந்த காலங்களிலே என்வாயன்மெண்டல் கன்சர்ன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சூழலை குறித்த ஒரு கரிசனை. சூழலும் எங்களுடைய படிப்பு, இந்த உலகம் எங்களுக்கு ஒரு வீடு. உலகத்தில் நாங்கள் எல்லோருமே எந்த நிலையில் இந்த நாடுகளில் வாழ்ந்தாலும் அந்த குடும்பத்தில் உள்வாங்கப்பட வேண்டியவர்கள். ஆகவே நாங்கள் கன்பார்ட்மெண்டலைஸ் லைஃப் அல்லது பிரித்திருக்கின்ற ஒரு நிலையிலே வாழ முடியாது. சேர்ந்து பயணிக்க வேண்டிய நிலை வரும். இதை ஆண்டவருடைய வாழ்விலும் பணியும் நாங்கள் பார்க்கின்றோம். அவர் ஒரு காலத்திலே குடும்பத்தில் வந்து பிறக்கிறார். குடும்பத்தோடு சீடர்களோடு பணியாற்றுகின்றார். சீடர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த திருச்சபை குடும்பமாக நாங்கள் அந்த பணியை முன்னெடுத்து செல்லவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே எப்பயுமே ஆண்டவர் இயேசுவினுடைய திருப்பணி இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரி அல்ல, அது வந்து ஒரு டீம் மினிஸ்ட்ரி. ஆகவே நாங்களும் இன்னும் திருச்சபையாக இந்த திருக்குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது முதலாவதாக நாம் நினைக்கலாம், ஆண்டவர் இயேசுடைய குடும்பம், மரியாள், யோசேப்பு, இயேசு என்ற திருக்குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு எந்த துன்பமும் இருக்கவில்லை, எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை, எந்த சிக்கலும் இருக்கவில்லை. இல்லை, இருந்தது. அவர்கள் கூடி வருவதற்கு முன்பதாக யோசேப்புக்கு சந்தேகம் வந்துவிட்டது மரியாள் மீது. மரியாளுக்கு சந்தேகம் வந்துவிட்டது தன்னுடைய அழைப்பை குறித்து. நாங்கள் இதை நேற்று முந்தைய தினத்திலே சிந்தித்தோம். ஒரு கணவன் மனைவியாக முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்லது பெற்றோர், அதாவது ஒன்று நிச்சயம் செய்யப்பட்டவர்கள், ஆனாலும் திருமணம் ஆகாத நிலையிலே மனைவி யாகம் ஒருவர் ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஒரு ஆணுடைய மனநிலை இவ்வாறு இருக்கும். இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் யோசித்து ஒரு சிந்தனை பிறக்கின்றது. மரியாளுடைய நல்ல பெயருக்கு இலக்கு அல்லது கேடு ஏற்படுத்தாமல், தன்னுடைய நியாயமான வாழ்வுக்கும் பங்கத்தை ஏற்படுத்தாமல் அவளை விலக்கிவிட வேண்டும். எப்படி இந்த யோசேப்பு இந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மரியாளுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது. தன்னுடைய நீதிமான் நல்ல ரைச்சஸ் லைஃப் அதுக்கும் பங்கம் ஏற்படக்கூடாது. ஏன்னு சொன்னால், மரியாள் ஏற்றுக்கொண்டால், ஏற்கனவே கருத்திருக்கிற பெண்ணை ஏற்றுக்கொண்டால் அவருடைய நீதியான வாழ்வுக்கு அது ஒரு பிரச்சனை. இதை எடுத்து சொல்லி இவள் எனக்கு திருமணமாக முதலே கர்ப்பவதியாக இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் சமூகத்திலே மரியாளுக்கு பிரச்சனை. ஆக இதை குறித்து அவர் தியானிக்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுதுதான் தேவனுடைய தூதனுடைய உதவி, ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு வழிகாட்டுகின்றது. மரியாதை ஏற்றுக்கொள்ள ஐயப்படாதே, பயப்படாதே, இது கடவுளுடைய திட்டத்துக்கு அமைய நடக்கின்ற ஒன்று.
உடனே அடுத்த நாளே அவர் கண்விழித்த உடனே மரியாதை சேர்த்துக் கொள்கிறார். பிரச்சனை தீர்ந்து போகிறது. இன்று நாங்கள் எவ்வாறு குடும்பங்களில் பிரச்சனை தீர்த்து கொள்கின்றோம்? அல்லது இன்னொருவரோடு நாங்கள் பிரச்சனை தீர்த்து கொள்கிறோம். அவருடைய பெயருக்கு இழுப்பை கேட்டை ஏற்படுத்தி என்னை நியாயப்படுத்தி நான் பிரச்சனையை தீர்த்துக் கொள்கின்றேனா? அல்லது இந்த யோசிப்பை போல, நல்ல ஒரு தகப்பனை போல, நல்ல ஒரு கணவரை போல மனைவிக்கு அல்லது அடுத்தவருக்கும் பங்கம் ஏற்படாமல் தன்னுடைய ஆன்மீகத்துக்கும் பங்கத்தை வருவித்துக் கொள்ளாமல் பிரச்சனைக்கு தீர்வு காண நாங்கள் முற்படுகின்றோமா? குடும்பங்களுக்கு இடையே வென்றளவுக்கு அந்த குடும்பம் அப்படிப்பட்டதாமே, அப்படிப்பட்டவை, மேம்படிப்பட்டவை அப்படி சொல்லி எங்களை நாங்கள் நியாயப்படுத்துகின்றோமா? நாங்கள் சரியான என்று காட்டுகின்றோமா? அல்லது இன்னொரு குடும்பத்துக்கும் துன்பத்தை வேதனை கொடுக்காமல் எங்களுடைய குடும்பத்துக்கும் வேதனை வருவித்துக் கொள்ளாமல் நாங்கள் சமூக பிரச்சனையோ அல்லது குடும்ப பிரச்சனையோ அல்லது தனிப்பட்ட பிரச்சனைகளோ நாங்கள் தீர்த்து கொள்ள முற்படுகின்றோம். இதன் ஸ்பிரிச்சுவலிட்டி ஆஃப் சென்ட் ஜோசப், பரிசுத்த யோசேப்பினுடைய ஒரு வாழ்விலே காணப்பட்ட அனுபவம். பல வீடுகளிலே கணவன் மனைவி பிரச்சனை வீட்டில் இருக்கிறவர்கள் தெரிவதை விட பக்கத்தில் இருக்கிறவர்கள் தான் அதிகமாக தெரியும். அந்த அளவு பிரச்சனை. என்று நாங்கள் கற்றுக்கொள்கின்ற ஒரு விடயம் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அது யாராக இருந்தாலும் இன்னும் ஒருவருடைய பேருக்கு இலக்கு பேர் ஏற்படுத்தாமல் என்னுடைய தனிப்பட்ட ஆன்மீக வாழ்வு பயணத்திற்கும் வீட்டை அறிவித்துக் கொள்ளாமல் நாங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு காணலாம். இரண்டாவதாக, மரியாளுடைய வாழ்வு தாய் என்ற முறையில் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய குழந்தை ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறப்பதற்கு முன்பதற்காகவே மரியாளுடைய மனநிலை குழப்பமான ஒரு மனநிலை தான். கணவனை அறியாமலே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்ல பொழுது சாதாரணமாக 14 வயது பெண்ணுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. ஒரு சிறுமி எங்களுடைய வார்த்தையில் சொல்லலாம். அவர் கேட்கின்றார், இது எப்படி நடக்கும், என்னுடைய கணவனை நான் அறியேன். அதன் பிறகு அங்கேயும் தேவதூதனுடைய வார்த்தை தான் அவனுடைய மனக்குழப்பத்துக்கு அமைதியை அல்லது விளக்கத்தை கொடுக்கின்றது. பயப்படாதே, தூய ஆவியானவர் உன்னுடைய ஆவி உண்மையின் நிலையிலும் மூலமாக பிறக்கின்ற குழந்தை தூய்மையான பரிசு. அதன் பிறகு அவர் தெளிவடைகின்றார். அதன் பிறகு சொல்லி இதோ நான் அவருக்கு அடிமை முடிவிருப்பதன்படி எனக்கு அமர்ப்படை. அங்கே நாங்கள் பார்க்கின்றோம் கடவுளுடைய வார்த்தை தேவதூதன் மூலமாக வந்தடைகின்ற பொழுது மரியாளுக்கு தன்னுடைய குழப்பங்களுக்கு ஒரு விளக்கம் தீர்வு கிடைக்கின்றது. இங்கேயும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கொடுத்த பதில் மூலமாக மரியாள் குழப்பம் அடையவில்லை. எல்லாவற்றையும் அனைத்தையுமே தன்னுடைய உள்ளத்திலே சேர்த்து வைத்துக் கொண்டார். அப்படியே சாதாரணமாக சேர்ப்பதில்லை, மிகவும் கவனமாக பத்திரமாக சேர்த்து வைத்தார். எல்லா நேரங்களிலும் மரியாள் ஆண்டவர் சொன்ன எல்லா பதில்களுக்கும் மானத்தரமாக எதையுமே நேரிட்டாக பேசவில்லை. அவள் எல்லாவற்றையும் மனதை தாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு நிலை தாய்மையினுடைய அடையாளமாக மரியாளுடைய வாழ்க்கையை நாங்கள் காணுகின்றோம். அது வெறுமனே சேர்த்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதல்ல, அதை பொறுத்து சிந்திப்பது, தியானிப்பது. இது மரியாளுக்கு சிமியோன், நாங்கள் இந்த அடுத்த வாரம் அவர்களை பற்றி சிந்திப்போம். சிமியோனும் அண்ணாவும் குழந்தை கையில் ஏந்தி சிறப்பாக சிமியோன் சொல்லுவார், உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவிப்பாயும் அப்படி சொல்லி ஒரு வாள் உன்னுடைய இதயத்தை குத்தும், அதில் இரத்தம் வடியும் என்று கிறிஸ்தியசுடைய சிலுவை பலியை குழந்தை பிறந்த 8வது நாளிலே முன்னுரைத்தவர் சிமியோன். அன்றிலிருந்தே மரியா அதை தன்னுடைய உள்ளத்திலே நிலைகளை வைத்திருந்தார். ஆண்டவர் இயேசுடைய சிலுவை சாவின் பொழுது அதை அவர் நினைவு கூறுகின்றார். இவ்வாறு எல்லா காரியங்களையுமே சரியாக உள்ளத்திலே வைத்து தியானிக்கின்ற ஒரு நிலை, இன்னொரு சொல்லப்போனால் ஆன்மீகம் அல்லது ஜெப நிலை மரியாளுடைய வாழ்விலே காணப்படுகிறது. இது இந்த அளவுக்கு எங்களுடைய தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் எங்களுடைய குடும்ப பெற்றோர்களாக இந்த அளவிலே எங்களுடைய வாழ்விலே இந்த ஆன்மீகம் அனைத்தையும் மனதிலே இருத்தி மன்றாடுகின்ற ஒரு நிலை, அவனுடைய சமூகத்தை அர்ப்பணிக்கின்ற ஒரு நிற்கின்ற ஒரு நிலை எந்த அளவுக்கு குடும்பத்திலே காணப்படுகிறது. மூன்றாவதாக ஒரு பிள்ளை ஆண்டவர் குழந்தை இயேசு. இவரும் சகோதர சகோதரிகளோடு வாழ்கின்ற ஒருவர், வீட்டிலே மூத்த ஒரு மகன். பொறுப்போடு வாழ்வொரு பிள்ளையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணுகின்றோம். இவரும் சிறுவர்களோடு விளையாடி இருக்கின்றார், விழுந்திருக்கின்றார், அழுந்திருக்கின்றார், சந்தோஷத்திலே சந்தோஷ கல்வியிலே வாழ்ந்திருக்கின்றார். எந்த விதத்திலும் எங்களையும் விட வித்தியாசமானவராக இல்லாமல் ஒரு மனிதராகவே கிறிஸ்து இயேசு வாழ்ந்தார் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம். அதை தான் நாங்கள் எங்களுடைய விசுவாச பிரமாணத்தில் சொல்லுகின்றோம். எங்களை விட அதிகமாக துன்பப்பட்டு துன்பத்தினுடைய உச்சக்கட்டத்துக்கு ஏழ்மையின் உச்சக்கட்டத்துக்கு சென்றவர், அந்த உச்சக்கட்டத்தை எல்லா இடத்திலையுமே தொட்டொருவராக ஆண்டவர் இயேசுவை பார்க்கின்றோம்.
ஆக நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் கடந்து போகின்ற துன்பம், வேதனை, உணர்ச்சிகள் இவற்றிலிருந்து கிறிஸ்து இயேசுவையோ திருக்குடும்பத்தை நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. இந்த திருக்குடும்பம் ஹோலி ஃபேமிலி இஸ் மாடல் ஃபேமிலி ஃபார் தி கிறிஸ்டியன் ஃபேமிலி. திருக்குடும்பம் வந்து எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு குடும்பம். திருச்சபை குடும்பத்துக்கும் இது ஒரு முன்னுதாரணமான குடும்பம். திருச்சபையில் எங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், இன்னொரு பிரச்சனை வரலாம், இன்னொரு எங்களை பார்த்து குறை குற்றங்களை காணலாம். அந்த வேளையில் நாங்கள் இந்த திருக்குடும்ப பண்புகளோடு எப்படி வாழ்கின்றோம், எவ்வாறு சிக்கல்களுக்கு தீர்வு காண்கின்றோம், முரண்பாட்டுகளை எவ்வாறு நாங்கள் தீர்த்துக் கொள்கின்றோம், இது எல்லாவற்றுக்கும் உரிய ஒரு முன்னுதாரணம் எங்களுக்கு திருக்குடும்பத்திலிருந்து கிடைக்கின்றது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எல்லா வேளையிலும் ஆண்டவர் இயேசு மரியாள் மனைவியாக, அதே போல யோசேப்பு கணவராக, மரியாள் யோசேப்பு பெற்றோராக வாழ்ந்த அவர்களுடைய வாழ்வு இயேசு கிறிஸ்துவினுடைய கடவுளுடைய திருத்திட்டத்துக்கு அல்லது யூனிவர்சல் சால்வேஷன் முழு உலகளாவிய மீட்பின் திட்டத்துக்கு அவர் அதை தடையாக இருக்கவில்லை. அதை இன்றைய வாசகம் தெளிவாக காட்டுகிறது. நான் என்னுடைய ஆலயத்தில் என்னுடைய தகவனுடைய இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். அவருக்கு அந்த திட்டம் தெரிந்திருந்தது. அவருடைய வருகையில் ஒரு திட்டத்தோடு இந்த பெற்றோர் வருகிறார் காணப்பட்டது. அது எல்லா இடங்களிலும் மரியாளும் யோசிப்பும் தனக்கு அதி சிறந்தவர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லிக்கொள்ளவில்லை. கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது யாரோ அவர்களே எனக்கு சகோதரர்கள், சொந்தக்காரர்கள், உறவினர்கள். சீடர்களுக்கும் கடைசியாக சொல்கிறேன், இனியும் நான் உங்களை சீடர்கள் என்று சொல்ல மாட்டேன், என்னுடைய சகோதரர் நண்பர்கள் என்றே சொல்லுவேன். அவை நீங்கள் எனக்கு அடிமையானவர்கள் அல்ல, அல்லது என்னுடைய நிலையிலிருந்து என்னுடைய திருப்பணி முன்னெடுத்து சொல்லுகிறவர்கள். அவருடைய இறுதி மன்றாட்டில் யோவான் 17 நாங்கள் அதை பார்க்கிறோம். இனியும் நான் உங்களை எங்களுடைய சீடர்கள் என்று சொல்ல மாட்டேன், நான் தலைவன், நீங்கள் சீடர்கள் சொல்ல மாட்டேன், என்னுடைய நண்பர்கள் தான் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்றாங்க. அவை எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் இயேசு யார் எப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் அவர்கள் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள், அவர்களுடைய மக்கள் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு தெரியும், சமூகத்தை ஏற்றுக்கொள்ளப்படாத பாவி என்று அழைக்கப்பட்ட வட்டிக்கு கொடுக்கின்ற நபரின் ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது, அவனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் அழைப்பு பெற்று செல்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற விதயம், அவனுடைய வாழ்விலே மாற்றம் ஏற்பட்ட பிறகு சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் அவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார். ஆகவே சமூக ரீதியாக அல்லது செயல் ரீதியாக, தொழில் ரீதியாக கடவுளுக்கு ஏற்காத காரியங்களை செய்கின்றவர்களும் கடவுளுக்கு ஏற்ற காரியங்களை செய்கின்றவர்களாக மாறுகின்ற பொழுது, முழு மனமாற்றத்தினை கடந்து செல்கின்ற பொழுது அவர்களை ஆண்டவர் இயேசு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களாக ஏற்றுக்கொள்கிறார், ஆபிரகாமுடைய சந்ததியினராக ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே இன்று சபையில் கூட நாங்களும் கடவுளுக்கு ஏற்காத காரியங்களை, செயல்களை, தொழில்களை, செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது எந்த வழியிலே மனமாற்றம் ஏற்படுகிறோம் அந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவருக்குரிய குடும்பத்து பிள்ளைகளாக மாறுகின்றோம். இரண்டாவதாக இன்று பரிசுத்த ஸ்தேவானுடைய திருநாள். ஸ்தேவான் சாதாரணமாக ஒரு திருத்தொண்டராக முதலாவது அழைப்பு பெறுகின்றார். 7 பேரை நியமிக்கிறார் கோரடிக்கனோர் என்று 7 பேர். அதில் முதலாவது நபராக ஸ்தேவான் தெரிவு செய்யப்படுகிறார். என்ன காரணம்? 12 சீடர்கள் போதாது, அவர்கள் அருளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள், அந்த பணியை அவர்கள் செய்யட்டும். வருகின்றவர்கள் கிரேக்கர்கள் சரியாக முறையாக விசாரிக்கப்படவில்லை. விசிட்டர்ஸ், அதாவது யூத சமூகத்திலிருந்து கிறிஸ்துவை தழுவி கொண்டவர்களுக்கு மேலதிகமாக யூதர் அல்லாதவர்களிலிருந்து கிறிஸ்துவை தழுவி கொண்டவர்கள் திருச்சபைக்கு சேர்கின்ற பொழுது அவர்கள் முறையாக விசாரிக்கப்படவில்லை. அவர்களை திருச்சபை தொடக்க திருச்சபை அதிகமாக கருத்தில் கரிசனை கொள்ளவில்லை. ஆகவே அவர்களுக்கு ஒரு முறைப்பாடு வருகிறது, ஒரு கம்ப்ளைண்ட் வருது. எங்களை மனசாட்சி ஏற்றுக்கிறாங்கல்ல, சரியாக பார்த்துக்கிறாங்கல்ல, எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, எங்களுக்கு சரியாக கொடுக்கறது கிடைக்கிறது இல்லை அப்படின்னு. அவ்விதற்கு அவர்கள் ஒரு மன்றமாக கூடி முடிவெடுக்கின்றார்கள். பேருடைய தலைமையிலே அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், எங்களுக்கு இந்த 12 பேர் போதாது, அப்போ நாங்கள் இன்னும் 7 பேரை தெரிவு செய்வோம். ஆக அவர்கள் பந்து விசாரிப்பாளர்களாக, அது டீகன்ஸாக இருக்காங்க, உதவி குருமானவர்களாக, தேவையுடைய சமகால வசனத்தில் சொல்லப்போனால் உதவி குருவானவர்களாக டீகன்ஸாக இவர்கள் பகிர்ந்தளிக்கிறவர்கள். இன்றும் அதான் இன்றைக்கி டீகன்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ஆசீர்வதிக்க மாட்டார்கள், அப்பத்தை மாறாக பகிர்ந்தளிப்பார்கள். அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை போதிப்பார்கள், அவர்கள் வீடு வீடாக சென்று விசாரிப்பார்கள். ஆகவே மக்களுடைய தேவையை நோக்கில் விசாரிக்கிறவர்களாக பந்து விசாரிப்புக்காரர்கள் என்று நிலையிலே இந்த 7 பேர் தெரிவு செய்யப்படுறது. அதிலே ஸ்தேவானும் ஒருவர் தெரிவு செய்யப்படுறது. அவர்களுக்கு ஒரு கலாச்சாரம் அல்லது ஒரு கைகீரியாக எந்த விதமான குற்றம் சுமத்தப்படாதவர்கள், மக்கள் மத்தியிலே நன்மையானவர்கள் என்று கருத்தில் கொள்ளப்பட்டவர்கள், நல்லவர்கள் என்று, எந்த விதமான வாழ்விலே குறைவற்றவர்கள்,
ஆன்மீக ரீதியாக விதமான குறைவும் இல்லாதவர்கள் 7 பேரை தேர்வு செய்கின்றார்கள். அதிலும் ஒருவர் ஸ்தேவான் முதலாவது என்ற சாட்சியாக மறைக்கின்றார். அந்த சாட்சிக்கு சாட்சியாக ஒரு வாலிபனாக போர் வீரனாக பவுல் காணப்படுகின்றார். நாங்கள் எல்லாரும் சாட்சின்னு சொல்லி ரொம்ப பேசுவோம். பைபிளுக்கு போகிற சாட்சின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஆண்டவரை இயேசுன்னு சொல்கிறது சாட்சி சொல்லலாம். இங்கே வித்தியாசமான சாட்சியை பார்க்கணும். வேத சாட்சி தன்னுடைய உயிரை கொடுத்து கிறிஸ்துவுக்காக விசுவாசத்திற்காக உயிரை கொடுத்து எல்லோருமே வேத சாட்சிகள், இரத்த சாட்சிகள். அந்த வரிசையிலே முதலாவதாக ஸ்தேவான் தான் இருந்தார். இவர் சொல்லியிருந்தார், தன் மீது மக்கள் கல்லெறிகின்ற பொழுது இவர் ஆண்டவருக்கு திட்டத்தை விரிவாக விளக்கமாக எடுத்து சொல்லுகின்ற பொழுது மக்கள் எரிச்சல் அடைந்து கோபப்பட்டு கல்லெறிந்து கொள்ளுகின்றார்கள். அந்த வேளையிலே கடவுளை என்னை காப்பாற்றும் என்று அவர் சொல்லவில்லை. இன்னைக்கு எங்களை யாரும் அழைச்சா அவர் தான் நம்ம சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும், இந்த பாகிஸ்தானில் இலங்கையை சேர்ந்த ஒருவர் அடுத்துக் கொள்ளப்படுகின்ற பொழுது அவரை காப்பாற்ற ஒருவர் தான் முன் வந்தார். ஆனால் அவரையும் தாண்டி மக்களுடைய கோபம் அந்த உயிரை எடுத்துக்கொண்டது. அந்த வேளையில் அவர் கட்சி என்னது கூச்சலிட்டது எல்லாமே காப்பாற்றவில்லை, செய்தி நான் சொல்கிறார். ஆனால் இங்கே ஸ்தேவான் தன்னை காப்பாற்ற முடியாது சொல்லவில்லை. மாறாக அவர் பரலோகத்திலே ஆண்டவர் கிறிஸ்தியஸ் வலது பட்சத்திலே அமர்ந்திருப்பதை காண்கிறேன் என்று சொல்லி காட்சி காண்கிறார். இந்த காட்சி காண்கின்ற பொழுது கடைசியாக தான் அவருடைய இறப்பாக இருக்கின்றது. ஆண்டவரே இவர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதே, இதுதான் அவருடைய மன்றாட்டு. இறுதி உயிர் பிரிக்கின்ற பொழுது ஒரு மன்றாட்டோடு ஜபத்தோடு தனது உயிரை ஒப்புப்படுத்துகிறார். இதை பார்த்த பவுல் தன்னுடைய மனமாற்றத்திற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. தெரியும், தமஸ்கு செல்கின்ற வழியில் பவுல் மனம் மாறுகின்றார். கடவுளோடு நேரடியாக இயேசுவோடு உரையாடுகின்றார். ஆனால் இவர் இந்த ஸ்தேவானுடைய சாட்சியான மரணம் மிகவும் கொடூரமான உள்ளம் கொண்ட பவுலுடைய உள்ளத்தையும் நெகிழச் செய்கின்றது. கிறிஸ்தவ விசுவாசம் என்ன என்பதை முதலாவதாக காண்கின்ற ஒரு சந்தர்ப்பம், சரியான ஒரு கிறிஸ்தவ விசுவாசனுடைய சாட்சியை இங்கே தான் பவுல் கண்டுகொள்கின்றார். அவர் அந்த போர் வீரர்களுடைய போர்க்கள ஆயுதங்களை பாதுகாக்கின்றவராக இங்கே இருக்கிறார் என்று இடத்திலே சொல்லப்படுகின்றது. அதனால இன்று நாங்கள் எந்த விதத்திலே சாட்சியை கிறிஸ்துவ சாட்சியாக என்று சொல்லுங்கள். எங்களுடைய விசுவாசத்துக்கு சாட்சியாக எந்த அளவிலே நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய துன்பத்திலே கிறிஸ்துவை மற்றவர்கள் காண்கின்ற அளவுக்கு எங்களுடைய சாட்சி இருக்கின்றன. இன்னைக்கு எங்களுடைய சாட்சியில் எப்படி இருக்குது? ப்ராஸ்பரிட்டி தியாலஜி, சுபீட்சமான இறையல். நான் சைக்கிளில் போயிட்டு ஆண்டவர் எனக்கு காக்கின்றார், நான் காரில் போயிட்டு ஆண்டவர் எனக்கு பிரிக்கப்பட்டிருக்கின்றார், இப்படி சொல்லி ஆண்டவர் எனக்கு சேர்த்ததை வைத்துக் கொண்டுதான் கடவுள் ஆசீர்வாதத்தின் கடவுள் என்று மக்களுக்கு சாட்சியை சொல்லுகிறோம். ஆனால் இங்கே ஸ்தேவானுடைய சாட்சி இதற்கு முற்றிலும் எதிரான வேறுபட்ட ஒரு சாட்சியாக இருக்கிறது. நன்றாக இருந்த ஒருத்தர், திருத்தொண்டராக இருந்த ஒருத்தர் உயிரை மாய்த்துக் கொள்கின்ற பொழுதும் மக்களுக்கு ஆசை கொள்கின்ற ஜபத்தை ஏறெடுக்கின்ற அதே வழியில் கடவுளுடைய சமூகத்தை பிரசன்னத்தை காணுகின்ற நிலையிலே மறைக்கின்ற இந்த நிலைதான் அநேகருக்கு சாட்சியாய் காணப்படுது. ஆகவே தான் இன்றும் கூட நாங்கள் சாட்சியாய் கௌரவிக்கின்றோம், நினைவுபடுத்துகின்றோம். நம்ம இன்று எங்களுடைய துன்பங்கள் திருச்சபைக்கு இல்லை, நாம் திருச்சபை குடும்பத்தில் உறுப்பினராக இருக்கின்ற ஸ்தேவான் ஒரு தனிப்பட்டவராய் மறைக்கின்ற பொழுது விசுவாசத்தை விட்டு விலகவில்லை. அந்த விசுவாசத்துக்கு தான் அவர் சாட்சியை மறைக்கின்றார். அந்த நிலையில் எந்த அளவுக்கு நாங்கள் திருச்சபை குடும்பத்திற்காக துன்பங்களை வேதனைகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோம். அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது மக்கள் எங்களை கல்லெறிவார்கள். ஆனால் அந்த மக்களுடைய இழிவான பேச்சுக்கள், குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலும் எந்த அளவுக்கு நாங்கள் சாட்சியை காத்துக்கொள்கின்றோம். அதுதான் எங்களுக்கு ஸ்தேவான் வைக்கின்ற ஒரு சவால். திருச்சபை குடும்பமாக கூடியிருக்கின்றோம். எந்த அளவுக்கு நாங்கள் எந்த ஸ்தேவனுடைய வாழ்வில் இருக்கின்ற எந்த சாட்சியை போல சாட்சியை கொண்டவராக இருக்கின்றோம். மூன்றாவதாக சுனாமி நாள் இன்று எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களான அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும், நாட்டில் எந்த பாகத்தில், உலகத்தில் எந்த பாகத்தில் அவர்கள் மறைத்தாலும் ஆண்களுடைய மீட்பின் திட்டத்துக்கு பாத்திரவான்கள் அவர்கள் எல்லோரும் மருத்துவர்கள் எல்லாம் அவர்களை நாங்கள் நினைவு கூறுவோம். அவருடைய திருந்தவர்களுடைய துன்பத்தை நாங்கள் பங்கு கொள்ளுகின்ற ஆன்மீகத்தை வளர்த்துக் கொள்வோம். எனக்கு தெரியும், சில நேரங்களில் நாங்கள் அக்கறை கொள்வது எல்லாமே எங்களுடைய சொந்தத்தை சேர்ந்தவர்கள் மறிக்கின்ற பொழுது, துன்பப்படுகின்ற பொழுது, அதத்தை இருக்கின்ற பொழுது, இன்னும் ஒரு துன்பத்தை நாங்கள் தேவையிலே அளிக்கின்ற வழியை நாங்கள் பங்கெடுப்பது குறைவாயிருக்கிறது. இது கிறிஸ்தவ ஆன்மீகம் அல்ல. ஏழைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவுகிறவர்கள் அனைவருமே கடவுளுக்கு கடப்படுகின்றவர்கள். என்ன உணர்த்தப்படுகிறது? எந்த விதத்திலே நீங்கள் பண ரீதியாகவா அல்லது ஆன்மீக ரீதியாகவா அல்லது பண்பு ரீதியாகவா எந்த விதத்திலே குறைவுள்ள நிலை
இருந்தாலும் அவர்கள் மீது அவர்களுக்காக நாங்கள் உழைக்கின்ற பொழுது, முன்வருகின்ற பொழுது நாங்கள் கடவுளுக்கு கைமாறு செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். கடவுளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கின்றோம். நிச்சயமாக ஆண்டவர்களுக்கு அதற்குரிய கைமாறு செய்வார் என்ற நிலைக்குள் நாங்கள் கலப்படுகின்றோம். இன்றைய எங்களுடைய வாழ்விலே எந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு துன்பத்திலே வேதனையில் நாங்கள் இருக்கின்றோம். தொடக்க காலத்தில் சொல்லி ஆரம்பித்த ஏழைகளுக்கு உதவி செய்தல் என்றும் தொடர்கின்றது. ஆனாலும் அது ஏதோ சம்பிரதாய ரீதியாக இல்லாமல் அதையும் கடந்து நாங்கள் செய்யலாம். பண ரீதியான உதவிகள் மட்டுமல்ல, எங்களுக்கு மக்கள் குழப்பத்திலே வேலைகள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆறுதல், மன்றாட்டு, அவர்கள் விசாரிக்கின்ற தன்மை, இவை எல்லாமே திருக்குடும்பத்தில் இருக்க வேண்டிய மற்றவர்களுக்கு அக்கறைப்பட வேண்டிய விதிகள். இது எங்களுடைய திருச்சுவைக்கு மட்டும் வரையறையாக வேண்டிய அவசியம் இல்லை. திருச்சுவை தாண்டி செல்ல வேண்டும். எவ்வாறு யூதர்களை தாண்டி ஆன்மீகம், கிறிஸ்தவ விசுவாசம் கிரேக்கர்களில் சென்றதோ, கிரேக்கர்களையும் தாண்டி எவ்வாறு உலகின் கடையிலே வரை சென்றதோ, அதே போல அந்த கிறிஸ்தவ ஆலயம் எங்களையும் விட தாண்டி எங்களுடைய ஆன்மீக காரியங்கள், சமூக பணிகள், சமூகத்துக்கான நீதிக்கான குரல், இதையும் தாண்டி வெளியே செல்ல வேண்டும். எங்களுடைய திருச்சபை வரையறை தாண்டி செல்ல வேண்டும். இருந்தால் நாங்கள் இன்று கொண்டாடுகின்ற கிறிஸ்தியத்துடைய சிறப்பு ஒரு திருச்சபை கிறிஸ்தவர்களுக்காக வந்து பிறகு ஒரு படிப்பிருப்பல்ல, முழு உலகத்துக்கும் விடுதலை கொண்டு வந்து ஒரு விருதாளர் பிறப்பு. அந்த விடுதலையில் பங்காளிகளாக மாற இந்த நாளிலே ஆண்டவர்களை நினைக்கின்றார். சுனாமிலே இருந்தவர்கள் மட்டுமல்ல, இன்னும் பல நிலைகளிலே விசேஷமாக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களையும் இந்த நாளிலே நாம் நினைவு கூறுவோம். எங்களுடைய இந்த இறந்தவர்கள் நினைவு கூறுவது சுனாமி என்ற ஒரு இயற்கை அனர்த்தத்துக்காக மட்டுமல்ல, எல்லா நிலையிலும் ஈடுபட்டவர்கள் எங்களுடைய சகோதர சகோதரிகள் என்ற நிலையில் நாங்கள் அவர்களை காண நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். அதுவும் இந்த நாளிலே நாங்கள் ஸ்தேவானுடைய ஆன்மீகத்தோடும் கற்பித்த திருக்குடும்பத்தினுடைய பண்புகளோடும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் துன்பங்களிலே பங்கெடுக்கின்ற ஆண்டுகளுடைய குடும்ப உறுப்பினர்களாக மாறவும் புதிய ஆண்டுக்கு அந்த எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு நாங்கள் காலடி எடுத்து வைப்போம். ஆண்டவருடைய திட்டத்தை மட்டுமே நிறைவேற்றுவதாக நாங்கள் மாறும். எங்களுடைய அஜெண்டா பிளான் ஆஃப் காட், ஆண்டவருடைய திட்டம் மட்டும்தான். அதில் எனக்கு குறுக்கா அம்மா வந்தாலும் அப்பா வந்தாலும் என்னால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு அதுதான் எங்களுக்கு திருக்குடும்பத்தில் கிடைக்கின்ற செய்தியும் சமம். நாங்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்தாலும் நாங்கள் இந்த பண்புகளோடு ஒரு சபையை திருச்சபை குடும்பமாக முன்னேறுவோம். அதற்காக ஆண்டவருடைய வழிநடத்தை வழிகாட்டுதலை கேட்கின்றார்கள். ஆண்டவர் தாமே பிறக்கின்ற புதிய வருடத்திலே எங்களை திருக்குடும்பத்திற்குரிய பண்புகளோடு வழிநடத்துகின்ற திருச்சபை குடும்பமாக வளர ஆசீர்வாதங்களை அவரை பெற்றுக் கொடுப்பாராக. சங்கரை நாங்கள் எங்களுக்காக இணை போல நடத்துகிற தந்தை கடவுளே, உடைய வார்த்தை மூலமாக எங்களுக்கு பேசிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது யோசிப்புக்கும் மரியாளுக்கும் தேவதூதர்கள் மூலமாக உடைய திட்டத்தை விளக்கினேன், அறிய செய்தேன். என்னுடைய திருமறை மூலமாக எங்களோடு பேசுகின்ற கடவுளாக இருக்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இதாவே நாங்கள் உடைய திட்டத்தையே நம்முடைய முழுவதற்கு திட்டமாக கொண்டு திருச்சபை குடும்பத்திலே திருக்குடும்பத்துடைய பண்புகளோடு வளர உதவி செய்யும். துன்பங்கள் வேதனைகளை கடந்து செல்கிற பொழுது தேவனுடைய ஆன்மீகம் எங்களை வளப்படுத்தட்டும். இதை நன்றி இயேசு கிறிஸ்துவை அச்சரிக்கிறேன்.